அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான். அதாவது டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் டிகிரி லெவலோட வேகன்சி ஸ்டேட்டஸ் இன்னைக்கு 10ஆம் தேதி எவ்வளோ பேர் ஆப்ஷன் ஆயிருக்காங்க, ஸோ என்னென்ன வேகன்சி இருக்கு, டோட்டலாக எவ்வளோ வேகன்சி, பிஎஸ்டிஎம்க்கு எவ்வளோ வேகன்சி, ஸோ அடுத்து பிஎஸ்டிஎம் எந்த ரேங்க் வரைக்கும் போயிருக்காங்க, எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆயிருக்கு அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ரெகுலராக நம்ம டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, தொடர்ந்து இதே அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, சரியா? ஸோ இன்னைக்கு உண்டான நிலவரங்கள் வேகன்சி ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்த்துருவோம். அதே மாதிரி உங்களுக்கு ஆப்சன்டீஸ் லிஸ்ட் அதையும் நம்ம பார்த்துருவோம், சரியா? ஓகே, சரி, ரைட். நான் இப்ப தனியாவே இன்னைக்கு எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் TWADP பாத்தீங்கன்னா, அதாவது ஜெனரல்ல 8 வேகன்சி, உமனுக்கு வந்து 3 வேகன்சி. பிஎஸ்டிஎம்ல பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து உங்களுக்கு எத்தனை வேகன்சி இருக்கு, பிஎஸ்டிஎம்க்கு மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13 வேகன்சி, டோட்டலா 24 வேகன்சி இருக்கு. பிஎஸ்டிஎம்க்கு மட்டும் 13, பேலன்ஸ் 11 தான் பாத்தீங்கன்னா இந்த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அதுக்கப்புறம் உமன்ல அதுக்கப்புறம் இருக்கு, சரியா? 11 வேகன்சி தான் இதுல இருக்கு. ஓகே, கிளியராங்க? ஸோ இதுல நான் வந்து பிஎஸ்டிஎம் எந்த ரேங்க் வரைக்கும் போயிருக்காங்க, இது வரைக்கும் பிஎஸ்டிஎம் எத்தனை மெம்பர் போயிருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அடுத்து அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் TWADP-ல இங்க பாருங்க, ஜெனரல்ல 1 வேகன்சி, உமன்ல 2 வேகன்சி இருக்கு, பிஎஸ்டிஎம்க்கு 2 வேகன்சி இருக்கு, டோட்டலா 5 வேகன்சி தான் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் சென்னை மெட்ரோ வாட்டர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டோட்டலா 29 வேகன்சி இருக்கு, அதுல பிஎஸ்டிஎம் 12. ஸோ ஜெனரல் கேட்டகரிக்கு, அதாவது பிசி ஜெனரல், எம்பிசி, உமன் ஜெனரல் இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 17 வேகன்சி இருக்கு, தெரியுதா? அதுல பிசிஎம்க்கு 2, பிசிக்கு 2, எஸ்சிஏ 6, எஸ்சிஏ 2, இதுதான் மொத்தமா டோட்டல் 12 ஜெனரல் கேட்டகரிக்கும். உமன்ல 4 கேட்டகரி, பிசிஎம்க்கு 1, எஸ்சிக்கு 1 இருக்கு, மற்றதெல்லாம் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்ல வருது. அதே மாதிரி உமன் பிஎஸ்டிஎம் எப்படி சார் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்றது கேட்டிருக்கீங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நிறைய இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கலுக்கு பிஎஸ்டிஎம்ஏ கிடையாது அப்படின்னா இதை எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வி எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ எலக்ட்ரிக்கலுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உமன் பிஎஸ்டிஎம் இருக்கு. உமன் பிஎஸ்டிஎம் எத்தனை, 4 சீட் இருக்கா? இதுல வந்து இந்த ஜெனரல் உமன் பிஎஸ்டிஎம் இருக்கு பாத்தீங்களா, இதை யாரு எடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஜெனரல் உமன் கேட்டகரிக்கு போகும், சரியா? அதே மாதிரி ஜெனரல் பிஎஸ்டிஎம் இருக்கு பாத்தீங்களா, இந்த 7 வேகன்சி யாரு எடுக்கலன்னா அது ஜெனரலுக்கு போகும். இப்ப பிசி உமன் பிஎஸ்டிஎம் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். பிசி உமன் பிஎஸ்டிஎம் அப்படின்னா பிஎஸ்டிஎம் கிடையாது அப்படின்னா பிசி உமனுக்கு போகும். பிசி உமன்லயே யாரு கிடையாது அப்படின்னா மட்டும்தான் பிசி ஜெனரலுக்கு போகும். ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது நிறைய பேருக்கு குழப்பமாவே இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரைட்டா? அடுத்து அசிஸ்டன்ட் சிவில் மெக்கானிக்கல் DMA, அதாவது டைரக்டர் ஆஃப் முனிசிபாலிட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல. ஸோ டோட்டலா 31 வேகன்சி இருக்கு, பிஎஸ்டிஎம்க்கு மட்டும் 29. அப்போ உமன்ல 2 வேகன்சி இருக்கு, இதுல ஜெனரலே கிடையாது, முடிஞ்சிருச்சு DMA-ல. உமனுக்கு 2 வேகன்சியும், மற்றதெல்லாம் பிஎஸ்டிஎம் தான் இருக்கு, ஜெனரலுக்கும் உமனுக்கும், சரியா? ரைட். இப்போ வரைக்கும் பிஎஸ்டிஎம் எத்தனை பேர் போயிருக்காங்க, அதாவது இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் போயிருக்காங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு லாஸ்டா சொல்றேன், சரியா? அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் பாத்தீங்கன்னா ஜெனரலுக்கு 6 வேகன்சியும், உமனுக்கு 6 வேகன்சி இருக்கு, டோட்டலா வந்து 27 வேகன்சி. இதுக்கு பாத்தீங்கன்னா 21, 6 6 3 18, இது வந்து மொத்தம் எத்தனை, 21 வேகன்சி இருக்கு, சரியா? 21 வேகன்சி இருக்கு, கிளியரா? ரைட், ஓகே. இதுல பிஎஸ்டிஎம்க்கு 9 வேகன்சி இருக்கு. அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல். ஸோ இதுக்கு எவ்வளவு வேகன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து 51 வேகன்சி இருக்கு. மொத்தமா 51 வேகன்சியும், பிஎஸ்டிஎம்க்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 33 வேகன்சி இருக்கு. அதுல ஜெனரல்ல பாத்தீங்கன்னா பிசி, எம்பிசி இது எதுவுமே கிடையாது, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி தான் இருக்காங்க, சரியா? ரைட். அடுத்து அசிஸ்டன்ட் சிவில் மெக்கானிக்கல் DMA. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 20 வேகன்சி, அதுல பிஎஸ்டிஎம் 15. அப்ப கிட்டத்தட்ட பிஎஸ்டிஎம் வேகன்சி தான் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. நிறைய இருக்கிறது பாத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வேகன்சி தான். அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் DDP-ல எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஜெனரலுக்கு எல்லாமே முடிஞ்சு, உமனுக்கு 1, பிஎஸ்டிஎம்க்கு 5 இருக்கு, டோட்டலா 6 வேகன்சி இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங் DMA கார்பரேஷன்ல பாத்தீங்கன்னா
கிட்டத்தட்ட பிஎஸ்டிஎம்க்கு 22 வேகன்சி, ஜென்ரல்ல பாத்தீங்கன்னா எஸ்சிக்கு ஒரு வேகன்சியா இருக்கு, மத்த எல்லாம் பிஎஸ்டிஎம் தான் இருக்கு. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் ஏ பிளானிங் டவுன் பிளானிங் ஆஃபீஸர் கிரேட் 2 டிஎம் முனிசிபாலிட்டியில பாத்தீங்கன்னா டோட்டலா 5 வேகன்சி இருக்கு. அதுல பிஎஸ்டிஎம் 3, எஸ்சி உமன்லயும் எஸ்சி ஜெனரல்லயும் ஒன்னு இருக்கு. சரியா, ரைட். ஸோ டோட்டலா இப்ப எவ்வளவு வேகன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல ஒரு 6 வேகன்சி போச்சுன்னா 196 வேகன்சி. ஸோ இப்போ வரைக்கும் இருக்கிற எவ்வளவு பார்த்தீங்கன்னா 196 வேகன்சி இருக்கு. அதுல 143 வேகன்சி யாருக்கு தான் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்க்கு தான் வருது. அதுல 143 வேகன்சி பிஎஸ்டிஎம்க்கும், மற்ற 52 வேகன்சி பாத்தீங்கன்னா ஜெனரல், பிசி, எம்பிசி, பிசிஎம், ஸோ யூஎஸ்டி, எஸ்சிஏ இவங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு இன்னும் 196 வேகன்சி தான் இருக்கு. அதுக்குள்ளாமே மேக்சிமம் பிஎஸ்டிஎம் 143 வேகன்சி இருக்கு. சரியா, ஸோ இப்போ வரைக்கும் ஆப்ஷன் ஆனவங்க லிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 153 பேர் ஆப்ஷன் ஆயிருக்காங்க. இன்னைக்கு டேட் வரைக்கும் 153 பேர் ஆப்ஷன் ஆயிருக்காங்க. சரி, ரைட்டு. இப்ப கவுன்சிலிங் டைம் டேபிள் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் பாத்தீங்கன்னா 1000 வரைக்கும் போயிருக்காங்க. 1000வது காமன் ரேங்க் லிஸ்ட்ல 1000 வரைக்கும் போயிருக்காங்க. இப்ப அதுல வந்து நம்ம 1000த்துல எந்தெந்த ரேங்க் வரைக்கும் போயிருக்கு கம்யூனல் ரேங்க் அப்படின்றத நம்ம பாத்துருவோம். சரியா, கம்யூனல் ரேங்க் எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்றத பாத்துருவோம். சோ கிட்டத்தட்ட 1000, சரிங்களா, 1000வது வேகன்சி வரைக்கும் இன்னைக்கு நமக்கு போயிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா எஸ்சி வந்து 70, எஸ்சில 70 வேகன்சியும், பிசில 598வது ரேங்க் வரைக்கும் போயிருக்கு. பட் பிசில வேகன்சி பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. சரிங்களா, எம்பிசி டிஎன்சில 292, எம்பிசி டிஎன்சில 292 இருக்கு. கிளியராங்க. பிசிஎம்ல பாத்தீங்கன்னா 17வது ரேங்க், பிசிஎம்ல 17வது ரேங்க் இருக்கு. பிஎஸ்டிஎம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சோ இன்னைக்கு வரைக்குமே எத்தனை வேகன்சி எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 695ல ஒரு பிஎஸ்டிஎம் இருக்காரு, நல்ல மார்க் எடுத்துட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 904ல ஒரு ஃபீமேல் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 957ல ஒருத்தர், அடுத்து 1060ல தான் வராரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்ல இது வரைக்கும் 3 வேகன்சி தான் போயிருக்கு. பிஎஸ்டிஎம்ல இது வரைக்கும் எத்தனை 3 வேகன்சி தான் போயிருக்கு. ஸோ அடுத்து வரப்போதெல்லாம் பாத்தீங்கன்னா நாளையில இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. நாளையில இருந்துன்னா பிஎஸ்டிஎம் வேகன்சியே ஸ்டார்ட் ஆகுது. அதுலயும் பாத்தீங்கன்னா எத்தனை 1060ல ஒண்ணு, 1133ல ஒண்ணு, ஸோ அதுக்கப்புறம் தான் 1184ல ஒண்ணு. ஸோ அங்கங்கதான் இப்ப வர ஸ்டார்ட் ஆகுது, அங்கங்கதான் வர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படின்றப்ப இந்த phase 2 கவுன்சிலிங் முடியறப்பதான் நமக்கு வந்து என்ன ஆகும், இந்த பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் எல்லாம் முடிவாங்க. சரிங்களா, பிஎஸ்டிஎம் வந்து இந்த phase 2 முடியறப்பதான் கிட்டத்தட்ட முடிவாங்க. சரியா, புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அப்ப எது வரைக்கும் போகுதுன்னு பாருங்க. பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு மேக்சிமம் சீட்டு ஃபுல்லாவே அப்படியே தான் இருக்கு, மேக்சிமம் சீட்டு ஃபுல்லாவே அப்படியே தான் இருக்கிறது. கிளியராங்க? சோ இதுதான் இப்ப வரைக்கும் உள்ள தகவல். சோ இன்னும் வேகன்சி எவ்வளவு இருக்கு, 196. அதுல பிஎஸ்டிஎம்க்கு 143 வேகன்சி கிட்ட இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து 53 வேகன்சி கிட்ட வரும். 53 வேகன்சி உங்களுக்கு என்னது இதுல வரக்கூடியதாக இருக்கும். கிளியராங்க? சோ அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு தகவல் இருக்கணும். உங்களுக்கு வேற எதுவும் டீடைல்ஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு தகவலை தெரிவிப்போம். ஓகே, சோ தேங்க்யூ சோ மச்.